தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்திக் கடக்க முயன்ற பெங்களூருவைச் சேர்ந்த முதியவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளார். இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையுள்ள 30 கிலோமீட்டர் தூரம் பாக் ஜலசந்தி கடல் பகுதியை சமீப காலமாக வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் நீந்திக் கடந்து சாதனை படைத்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடப்பதற்கு இந்திய இலங்கை இரு நாட்டு அரசிடம் உரிய அனுமதி பெற்று நேற்று 31 பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு தலைமன்னார் சென்றடைந்தனர். அங்கிருந்து இன்று அதிகாலை சுமார் 12:10 மணியளவில் கடலில் குதித்து தொடர் ஓட்டம் முறையில் நீந்த தொடங்கினர். அப்போது சரியாக 3 மணியளவில் தொடர் ஓட்ட நீந்துதலில் 3வது இடத்தில் இருந்த பெங்களூருவை சேர்ந்த கோபால்ராவ் என்பவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவ குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால்ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து கோபால்ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்திற்கு எடுத்து வந்த பின்னர் உடற்கூற்றாய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடன் வந்த ஒருவர் உயிரிழந்ததால் 30 பேரும் மன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர். கோபால்ராவ் உயிரிழந்தது தொடர்பாக ராமேஸ்வரம் நரின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.